ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து என்னென்னா இட்ஸ் பாலிமர்ஸ். ஸோ இது யூனிட் 10ல் நமக்கு மெட்டீரியல் சயின்ஸ் யூனிட்டில் இது இருக்குது, மெட்டீரியல் கெமிஸ்ட்ரியில். ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ த பாலிமர் அது ஃபஸ்ட்டு யார் அந்த பாலிமரோட ஒர்க் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா இட்ஸ் அ ஹெர்மன் ஸ்ட்ராடிங்கர், நாட் ஷ்ராடிங்கர். இவர் பேர் ஸ்ட்ராடிங்கர். ஓகே, 1922. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா பாலிமர்ஸ் ஒரு லாங் செயின். இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் மூலயமா ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டிருக்குன்றது இவர் தான் கண்டுபிடிச்சார். அவரோட ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1953 ஈ காட் த நோபல் ப்ரைஸ். ஓகே. ஸோ இந்த நம்ம பாலிமர்ஸ்னால் என்னென்னா, பாலினா இட்ஸ் அ மெனி ஆர் செவரல்னு அர்த்தம். பாலினா மெனி, மெர்ஸ்னால் பார்ட்ஸ், எல்லாம் மானோமர்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ பாலிமர்ஸ்னால் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஹை மாலிகுலர் வெயிட் சப்ஸ்டன்சஸ் கண்டெய்னிங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகே, எ லாங் செயின் மேக்ரோ மாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மானோமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ரிப்பீட்டிங் யூனிட்ஸாக இருக்கலாம். அப்போ ரிப்பீட்டிங் யூனிட்ஸ்னால் என்னது? மானோமர்ஸ். அப்போது பாலிமர்ஸ் as the repeating units of same or similar type, different types of monomers, they are known as the polymers அப்படி சொல்லலாம். Again, the smallest unit in a polymer which repeats itself is known as the monomer. Okay, it is the building block. ஓகே, ஒரு லைக் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் எப்படி ஒரு பில்டிங் பிளாக்கோ அந்தமாரி மானோமர்ஸ் தான் பில்டிங் பிளாக். தே ஜாயின் த்ரூ த கோவேலன்ட் பாண்டிங். ஓகே, அப்போது இந்த ப்ராசஸ், இந்த சிம்பிள் மாலிகூல்ஸ்லேருந்து பெரிய மாலிகூல்ஸை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் பாலிமரைசேஷன். அதாவது மானோமர்ஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம்ஸ் தி பாலிமர், அது பேர் தான் பாலிமரைசேஷன். இந்த பாலிமர்ஸ் பார்த்திங்கன்னா தே ஹாவ் த எபிலிட்டி டு மாடிஃபை தேர் மானோமர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப பாலிமர்ஸோட ப்ராப்பர்ட்டி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாலிமர்ஸ்க்கும் மேக்ரோ மாலிகூல்ஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பாலிமர்ஸ்னால் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் ஆர் டிசிமிலர் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் இருக்கும். மேக்ரோ மாலிகூல் நாட் ஆல் த ரிப்பீட்டிங் யூனிட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் அப்படி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பயோமாலிகல்ஸ் இருக்குது, ஸ்டார்ச் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. இப்போ ஸ்டார்ச் பார்த்திங்கனாக்கா இட்ஸ் அ பாலிமர் ஆஸ் வெல் அஸ் அ மேக்ரோ மாலிகல். ஏன்னா இந்த ஸ்டார்ச் இஸ் மேட் அப் ஆஃப் சுக்ரோஸ். ஓகே, சுக்ரோஸ் தான் ரிப்பீட்டிங் யூனிட். தே ஆர் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் மாதிரி வாட்டர் மாலிகல்ஸ் இங்கே ரிமூவ் ஆகி உங்களுக்கு யூ கெட் த ஆல்ஃபா குளுக்கோஸ். பட் நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நாட் அ பாலிமர், இட்ஸ் மேட் அப் ஆஃப் 3 structurally different unit. For example, phosphoric acid, pentose sugar and nitrogen base. இந்த 3 different things சேர்த்ததுனால it's considered to be a macromolecule. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலிவினைல் குளோரைடு நம்ம பாலிமராகவும் எடுத்துக்கலாம், மேக்ரோமாலிகுலாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, அதேமாதிரி ஆல் பாலிமர்ஸ் ஆர் மேக்ரோமாலிக்கல், பட் ஆல் மேக்ரோமாலிகல்ஸ் ஆர் நாட் பாலிமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் இஸ் அ மேக்ரோமாலிக்கல். நான் பயோபாலிமர் ஏன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் B12 இருக்குது. ஓகே, அதில் ஒரு விட்டமின் B12ல் இருக்க பாஸ்பேட், அந்த பார்ஃபேரின் ரிங்கு இட்ஸ் நாட் அ பாலிமர், இட்ஸ் அ மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படி சொல்லுவோம். பெரிய லாங் ஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் அந்த யூனிட் ரிப்பீட் ஆகாமல் இருக்குது, அதுக்கு பேர் மேக்ரோ மாலிகூல்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது பாலிமர்ஸ். இந்த பாலிமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். த நம்பர் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸை செயினா பாலிமர் இஸ் நோன் அஸ் அ பாலிமரைசேஷன். இதில் டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் ஒரு டிஓபின்னு ஒன்று சொல்லுவோம், பாலிடிஸ்பர்சிட்டி இண்டெக்ஸ். இதெல்லாம் எம்எஸ்சியில் படிப்பீங்க, பட் இது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ எத்திலின் இருக்குது, எத்திலின் மாலிகுல் எடுத்து பாலிமரைசேஷன் பண்ணுறப்ப யூ கெட் த பாலித்தீன். இந்த டபுள் பாண்ட் ஓப்பன் அப் ஆகி இந்த வர இன்கமிங் மாலிகுல் இதில் திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு பாண்ட் ஆட் அப் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த சிஹெச் n டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதேமாதிரி ஸ்டைரின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டைரின் மாலிகுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் எத்திலின், அந்த எத்திலின் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு C6H5 குரூப் போட்டிங்கனாக்கா அது பேர் பாலிஸ்டைரின். ஓகே, ஸோ அப்போது n ரெப்ரசன்ஸ் த டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன். ஓகே, அடுத்து இந்த பாலிமர்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி, அது உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்குதா இல்லை நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோமா? நேச்சுரல், சிந்தட்டிக், அதுக்கப்புறம் இந்த நேச்சுரலில் கொஞ்சம் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணி செமி சிந்தட்டிக். ஓகே, வேறு ஏதாச்சும் குரூப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பேர் செமி சிந்தட்டிக்.
ஓகே. ஸோ 3 டைப்பாக பிரிக்கலாம். எங்கேருந்து கிடைக்குது பாலிமர்ஸ்? நேச்சுரல் பாலிமர்ஸ்னால் தே ஆர் அப்டைன்டு ஃப்ரம் தி நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே. இப்போ ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸ். இது வந்து இட் இஸ் வி கெட் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். இட்ஸ் அ நேச்சுரல் பாலிமர். அந்த செல்லுலோஸும் இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ். வி கெட் இட் ஃப்ரம் தி பிளான்ட்ஸ். ஓகே. ப்ரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ். நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து வி கெட் இட் ஃப்ரம் த அனிமல் ஆர் த்ரூ த ஃபுட், பிளான்ட் ஃபுட் ஆர் அனிமல் ஃபுட். நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து நம்ம மேக்ரோமாலிகுல்ஸ் வந்து இட்ஸ் அ பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஆர்என்ஏ, டிஎன்ஏ இது எல்லாமே வந்து ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற மாலிக்யூல்ஸ், பாலிமர் மாலிக்யூல்ஸ். ஓகே. இது இல்லாமல் இது நமக்கு நேச்சுரல் ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் ட்ரீயில் வந்து அந்த லேட்டக் கலெக்ட் பண்ணுவாங்க, மில்க், அந்த ரப்பர் மில்க். அதை வந்து ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு பாலிமரைசேஷன் இருக்குது. அப்போ அந்த நேச்சுரல் ரப்பரோட மாலிகுல் பேர் என்னன்னு கேட்டாக்கா ஐசோப்ரின்னு சொல்லுவோம். அப்போ நேச்சுரல் ரப்பரோட பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஐசோப்ரீன். ஐசோப்ரீனோட ஐயூபேக் நேம் வந்து நம்ம பியூட்டாடைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1,3-பியூட்டாடைன். அதில் செகண்ட் பொசிஷனில் மெத்தில் போட்டிங்கனாக்கா 2-மெத்தில்-1,3 பியூட்டாடைன். அது ஒன்றோட ஒன்று பாலிமரைஸ் ஆகி உங்களுக்கு பாலி ஐசோப்ரீன் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து நம்மளோட ரப்பர். ஓகே. வி யூஸ் இட் இன் த டயர் எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரல் ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ அந்த நேச்சுரல் ரப்பரோட மானோமர் பேர் ஐசோப்ரீன் ஆர் 2-மெத்தில்-1,3 பியூட்டாடைன்னு சொல்லுவோம். இன்னொரு மாலிகுல் அதுலேயே வந்து மாடிஃபைடு குளோரோப்ரீன் இருக்குது. மெத்தில் குரூப் பதிலாக குளோரின் குரூப் இருக்கும். அது பேர் வந்து குளோரோப்ரீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நேச்சுரல் ரப்பர் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னா 10,000 to 20,000 ஐசோப்ரீன் யூனிட்ஸ் வந்து அதில் ஒன்றோட ஒன்று கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாலிமர்ஸ் ஆர் பாலிசாக்கரைட்ஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி லைஃபோட ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுற பாலிமர்ஸ் பேர் பயோ பாலிமர்ஸ். ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட லைஃப் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதை வந்து பயோ பாலிமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து we are going on to the second category, synthetic polymers. இதை நம்ம லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதை சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை மேன்மேட் பாலிமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஎத்திலீன், பிவிசி, நைலான், டெஃப்லான், பேக்கலைட், டெர்லின், சிந்தட்டிக் ரப்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் அ லேபில் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ணது. பாலிஸ்டர் இது எல்லாமே. ஓகே. ஸோ இந்த பாலிமர்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? அந்த மாதிரி கிளாத்திங்கில், ஷெல்டரில், எலக்ட்ரிக் ஃபிட்டிங், சப்ஸ்டியூட் ஃபார் வுட் அண்ட் மெட்டல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல பிளாஸ்டிக் யூசேஜ் நிறைய இருக்குது. அண்ட் செமி சிந்தட்டிக் பாலிமர்ஸ். செமி சிந்தட்டிக்னா இந்த பாலிமர்ஸ் வந்து நேச்சுரலி அக்கரிங் பாலிமர்ஸை ஒரு சில கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை செமி சிந்தட்டிக்காக மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் வந்து ஒரு நேச்சுரல் பாலிமர். அது கூட அசிட்டிலேஷன் பண்ணுறப்ப வி கெட் த செல்லுலோஸ் அசிட்டேட். செல்லுலோஸ் அசிட்டேட் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் த்ரெட்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் லைக் ஃபிலிம்ஸ் அண்ட் கிளாஸஸ் மேக் பண்ணுறதுக்கு இந்த செல்லுலோஸ் அசிட்டேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபிலிம் மேக்கிங்கில். அடுத்து வந்து அது செமி சிந்தட்டிக்கில் வந்து ரப்பர் இருக்குது, நேச்சுரல் ரப்பர் இருக்குது. அது கூட சல்ஃபர் போடுறப்ப இந்த ரப்பரோட ஸ்ட்ராங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரென்த்து. அதனால் வந்து அது பேர் வல்கனைஸ்டு ரப்பர் சொல்கிறோம். அதுவும் வந்து ஒரு செமி சிந்தட்டிக். கன் காட்டன் வந்து செல்லுலோஸ் கூட நம்ம நைட்ரிக் ஆசிட் போடுறப்ப செல்லுலோஸ் நைட்ரேட் வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ எக்ஸ்ப்ளோசிவ். அப்போ கன் காட்டன் வந்து இட் இஸ் அ செமி சிந்தட்டிக் பாலிமர். ஓகே. இங்கே செல்லுலோஸுக்கு அது கூட நைட்ரேஷன் பண்ணுறப்ப வி கெட் தி கன் காட்டன் ஆர் செல்லுலோஸ் நைட்ரேட். ஓகே. இப்போ இது பேர் ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லுலோஸ் டைஆசிட்டேட் வந்து ஃபிலிம் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோம். வல்கனைஸ்ட் ரப்பர் வந்து நம்ம டயர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது செல்லுலோஸ் நைட்ரேட் வந்து வி ஆர் யூஸிங் அஸ் அ எக்ஸ்ப்ளோசிவ். நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் த மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அதை வச்சு நம்ம அதை வந்து எலாஸ்டோமர்ஸ், ஃபைபர்ஸ், தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அண்டு தெர்மோசெட்டிங் பாலிமர்ஸ். இதுவே வந்து ஹீட்டை வச்சு இந்த 2 கேட்டகரி பிரிப்பாங்க. ஹீட்னால் மெல்ட் ஆச்சுன்னா ஹீட்டால் ஹார்ட் ஆகுதா, ஹீட்டால் மெல்ட் ஆச்சுன்னா வந்து அது தெர்மோ பிளாஸ்டிக்கு, ஹீட்டால் வந்து ஹார்ட் ஆச்சுன்னா சாஃப்ட் ஆச்சுன்னா பிளாஸ்டிக், ஹார்ட் ஆச்சுன்னா செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு எலாஸ்டோமர்ஸ்னால் தே ஹாவ் த எலாஸ்டிக் கேரக்டர், ரப்பர் மாதிரி கேரக்டர். இழுத்து விட்டாக்கா தே ஹாவ் த வீக் ஃபோர்ஸஸ். இந்த எலாஸ்டோமர்ஸ் பாலிமர் செயின்லேருந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இனிஷியலாக ஒரு ஷேப் இருக்குது. when you just expand it and contract it will go to the original shape. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரல் ரப்பர் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதே வந்து நீங்கள்
இந்த elastomer when you just convert into the vulcanized rubber, which has the better strength and elasticity and resistant to the abrasion than the natural rubber. அப்போ எலாஸ்டோமரில் எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரல் ரப்பர், அது மேபி வேறு ஏதாச்சும் காம்பவுண்ட் ஆட் பண்ணுறப்போ அந்த எலாஸ்டிசிட்டி வந்து மேபி ஒருவேளை ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ரெண்டாவது வந்து ஃபைபர்ஸ், இதில் வந்து ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும், மேபி ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாலியமைட்ஸ், இதில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து இருக்கும். ஸோ இல்லை பாலிஸ்டரில் வந்து டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த நூல் காட்டன் ட்ரெஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைபர்ஸ்லாம் டேக்ரான், டெரிலின், ஓகே, ஆர்லான், இது எல்லாமே பாலியமைட்ஸ், சில்க்கு, நைலான் 66, இது எல்லாமே இது இந்த ஃபைபர்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால வந்து அதை ஃபேப்ரிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் டு மேக் த ட்ரெஸ்ஸஸ். ஓகே, அடுத்து வந்து தெர்மோபிளாஸ்டிக்ஸ். இந்த தெர்மோபிளாஸ்டிக்னாவே வந்து ஹீட் பண்ணால் இது வந்து என்ன ஆகுனா வந்து மெல்ட் ஆகிடும், சில சாஃப்ட் ஆகிடும். ஓகே, அது பேர் தான் வந்து தெர்மோபிளாஸ்ட் சொல்லுவோம். தெர்மோபிளாஸ்டிக்ஸ் மீன்ஸ் பிளாஸ்டிக்கை ஹீட் பண்ண என்ன ஆகும், இலகி போயிடும். அந்த மாதிரி வந்து ஹீட் டெம்பரேச்சரை கொடுக்குறப்ப வந்து தெர்மோபிளாஸ்ட் வந்து என்ன ஆகும், இட் சாஃப்டன் அண்டு திருப்பியும் வந்து கூல் பண்ணுறப்ப ஹார்டாக மாறிடும். ஓகே, இதில் இருக்க மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரொம்ப இன்டர்மீடியட் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த எலாஸ்டோமர்ஸ்க்கும் ஃபைபர்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. ஸோ நோ கிராஸ் லிங்கிங் செயின் இருக்கிறதுனால அதில் இல்லாத கிராஸ் லிங்கிங் செயின் வந்து இல்லாதனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த உங்களுக்கு செயின்ஸ் மூவ் மோர் அண்ட் மோர் ஃப்ரீலி. ஓகே, ஸோ தே ஹீட்டட், தே ஃபார்ம் ஃப்ளூயிட். திருப்பியும் வந்து மவுல்டில் வச்சு நம்ம வேறு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம டிசைட் ப்ராடக்ட் வந்து கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஎத்திலீன், பாலித்தீன் பேக்ஸு, பாலிஸ்டைரின், பாலிவினைல் குளோரைட், டெஃப்லான், இது எல்லாமே வந்து தெர்மோபிளாஸ்ட். அதாவது ஹீட் பண்ணால் மெல்ட் ஆகும், திருப்பி நம்ம கூல் பண்ணால் அது ஹார்டாக மாறிடும். ஓகே, அடுத்து தெர்மோசெட். இந்த பாலிமர்ஸ் வந்து ஹீட் பண்ணாக்கா தே அண்டர்கோ பெர்மனன்ட் சேஞ்சு, தே பிகம் ஹார்ட் அண்ட் இன்ஃபியூசிபிள். ஓகே, அதனோட டெம்பரேச்சர்லாம் இது மெல்ட்லாம் ஆகாது, ஹீட் பண்ணால் அது ரொம்ப ஹார்டாக மாறிடும். ஓகே, ஸோ அதில் என்னென்னா கிராஸ் லிங்க்டு செயின் வந்து இருக்குது. இப்போ ஹீட் பண்ணுறப்போ தே ஃபார்ம் ஹார்ட், இன்ஃபியூசிபிள், இன்சாலிபிள் ப்ராடக்ட்ஸ். இந்த கிராஸ் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலோட ஸ்ட்ரக்சரை ஹோல்ட் பண்ணுறதுனால ஹீட்டிங்னால அந்த செயின் வந்து பிரேக்கே ஆகிறது இல்லை. ஓகே, ஸோ அதனால் தெர்மோசெட் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக நம்மளோட குக்கரோட மூடியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பேக்லைட், அப்புறம் மெலமின் இந்த லிட்ஸ்லாம், அப்புறமா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. மெலமின் வந்து கிச்சன் ஹோல்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் அண்டர் ஸ்ட்ரக்சர், லைக் அது லீனியராக இருக்கா, கிராஸ் லிங்க்டாக இருக்கா. லீனியர் பாலிமர்ஸ்னால் நமக்கு அது பேர்லேயே தெரியுது, மானோமர்ஸ் வந்து லிங்க் டுகெதர் டு ஃபார்ம் அ லீனியர் செயின்ஸ், லைக் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக போகும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாலிஎத்திலீன், நைலான், பாலிஸ்டர்ஸ். ஸோ பிரான்ச்டு செயின்னா வந்து தி ஹாவ் அ நடுவில் பிரான்ச்சிங் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன், ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்குது, லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் வந்து பிரான்ச்டாக இருக்குது. கிளைகோஜன், ஸ்டார்ச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் லிங்க்டு பாலிமருக்கு எக்ஸாம்பிள், இல்லை பிரான்ச்டு பாலிமருக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து லைக் பிரான்ச்டு வர, கிராஸ் லிங்க்டு வர. கிராஸ் லிங்க்டுனா ரெண்டு செயின் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கும், அது நடுவில் அந்த ரெண்டு செயினுக்கு நடுவில் லிங்கேஜ் வந்து வரும், அது பேர் தான் வந்து கிராஸ் லிங்க்டு. இது 3 டைமென்ஷனல் நெட்வொர்க். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேக்லைட், மெலமின், ஃபார்மால்டிஹைடு, இது எல்லாமே வந்து கிராஸ் லிங்க்டு பாலிமர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இது என்ன மாதிரி பாலிமர்னு உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம், அதனால் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பேஸ்ட் ஆன் சிந்தசிஸ், அந்த பாலிமர்ஸை நம்ம எப்படி சிந்தசிஸ் பண்ணுறோம், இதையே நீங்கள் டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷனை கூட எடுத்துக்கலாம். அடிஷன் பாலிமர்ஸ், லைக் அதை நீங்கள் அடிஷன் ரியாக்ஷன் மூலமாக அந்த பாலிமர் வந்து வருதுன்னா அது பேர் வந்து அடிஷன் பாலிமரைசேஷன் அப்படி சொல்லும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிமர் டைரக்ட் addition reaction by the repeated monomers without elimination of alcohol. அதாவது மேலாக ஜென்ரலாக டபுள் பாண்ட் வந்து இருக்கும், அதில் அந்த டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ஷன் போகிறப்ப அடிஷன் ரியாக்ஷன் தான் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ அடிஷன் பாலிமருக்கு பாலித்தீன், இப்போ n டைம்ஸ் எத்திலீன் மாலிகுல் இருக்குது, பாலித்தீன் இது வந்து n டைம்ஸ் வந்துடும். அதேமாதிரி பாலிப்ரோப்ளின் இல்லை பாலிவினைல் குளோரைடு, CH2CH டபுள் பாண்ட் Cl இங்கே இருக்கிறப்போ அகெயின் இது வந்து பிவிசின்னு சொல்லுவோம், பாலிவினைல் குளோரைடு. இது வினைல் குளோரைடு வந்து மானோமர், CH2 டபுள் பாண்ட் CHCl. ஓகே, அடுத்து வினைல் அசிட்டேட், CH2CH COO CH3,
இது வந்து உங்களுக்கு பாலிவினைல் அசிட்டேட் அப்படிங்கிறது PVA அது கொடுக்குது. ஓகே, அடுத்து அக்ரிலோநைட்ரைல் பாலி அக்ரிலோ AN சொல்லுவோம். இது வந்து PANனா பாலி அக்ரிலோநைட்ரைல் CH2 CH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி பாலி அக்ரிலோநைட்ரைல் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து டெட்ரா இங்கே எப்படி 18 இருக்கோ அந்த H2க்கு பதிலாக ஃப்ளூரின் இருக்குது, அது பேர் வந்து டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன். அதை பாலிமரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு டெஃப்லான் வந்து வருது. நம்ம இந்த டேப்லலாம் ஓட்டும் இல்லையா, அதான் டெஃப்லான். இது வந்து டெஃப்லான் வந்து டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீனோட பாலிமர் தான் வந்து டெஃப்லான். இப்போ இந்த மாதிரி மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு மானோமர் கேட்பாங்க, அப்போ நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கண்டென்சேஷன்னா இப்போ 2 மாலிகுல்ஸ் இருக்கும், அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இட் ஃபார்ம் அ சிங்கிள் மாலிகுல் பை த ரிமூவல் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ் லைக் வாட்டர், அமோனியா, ஹைட்ரஜன் குளோரைடு. அதுதான் வந்து கண்டென்சேஷன் பாலிமர். ஓகே, ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் 2 ஸ்ட்ரக்சரலி சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் பை த லாஸ் ஆஃப் ஸ்மால் மாலிகுல்ஸ். அது பேர் தான் வந்து கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன். இல்லை அந்த பாலிமர் வந்து 2 or more 2 monomers they react with each other and simple molecules like water, ammonia, HCl, alcohol இதெல்லாம் வெளியில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நைலான் 6,6 எப்படி வரும்னா, இங்கே நைலான் 6,6ல் இங்கே ஒரு 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அடிபிக் ஆசிடில் இது 1, இது ஒரு 4, இது 1, 5, மொத்தம் 6. அப்போ ஏன் அதை 6,6 சொல்கிறோன்னா, எக்ஸாமெத்திலின் டையமின் இதில் இருக்க H2 கூட சேர்ந்து இங்கே இருக்க OH வந்து வெளில போயிடும், NHCOன்னு வரும். இந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீ எண்ட். அந்த பக்கம் ஒரு H, இந்த பக்கம் இருக்க OH ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஓகே, அப்போது உங்களுக்கு நடுவில் இங்கே ஒரு 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, அதனால தான் இதை நைலான் 6,6ன்னு சொல்லும். அடுத்து டெரித்தாலிக் ஆசிட்னா வந்து பேரா டைபென்சாயிக் ஆசிட் இருக்கு இல்லையா, பென்சாயிக் ஆசிட்னா COH, 2 பென்சாயிக் ஆசிட் பேரா பொசிஷனில் இருக்குது. அது வந்து எத்திலின் கிளைகால் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப யூ கெட் தி டேக்ரான் ஆர் டெல். இங்கே வந்து அகெயின் வாட்டர் மாலிகுல்ஸ் தான் இங்கே ரிமூவ் ஆகுது. OH அண்ட் H இது கூட சேர்ந்து வாட்டர் ரிமூவ் ஆகி யூ கெட் தி இங்கே வந்து C டபுள் பாண்ட் O, இங்கே வந்து C வரைக்கும் உங்களுக்கு மாலிகுல்ஸ் வந்து வருது. ஓகே, CH2O வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரு OH போகுது, இங்கே ஒரு H போகுது, இங்கேயும் ஒரு OH H போகுது. ஸோ ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ஸ்டு ப்ராடக்ட் வந்து இங்கே வாட்டர் ரிமூவ் ஆகுது. அடுத்து வந்து இந்த கேப்ரோலாக்டம் அப்படின்னு சொல்லுவோம். கேப்ரோலாக்டம் வந்து சைக்ளிக் அமைடு. அதை ஹீட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு நைலான் 6 வந்து வருது. ஓகே, இல்லை 6 அமினோ எக்ஸனாயிக் ஆசிட் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப வந்து 6 மெத்திலின் 6 அமினோ எக்ஸனாயிக் ஆசிடை ஹீட் பண்ணுறப்ப கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடந்து உங்களுக்கு நைலான் 6 வருது. இல்லை கேப்ரோலாக்டமை உங்களுக்கு ஹீட் பண்ணுறப்பையும் நைலான் 6 வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷன் ரியாக்ஷனுக்குன்னா வந்து டபுள் பாண்ட்ஸ் இல்லை ட்ரிபிள் பாண்ட்ஸ் வந்து வேணும். இதில் வந்து 2 ஸ்மால் குரூப்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி வெளியில் போகுது, H2O NH3 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து தேர் கேன் பி 1 or 2 monomers ஹேவிங். ஓகே, அங்கேயே டபுள் பாண்ட்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். ஓகே, ஒரு வாட்டர் மாலிகுல் போகிற மாதிரியோ இல்லை HCl போகிற மாதிரியோ 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் தான் அது ரியாக்ட் ஆகும். ஓகே, இங்கே எந்த பை ப்ராடக்ட்டும் வர்றதில்லை. இங்கே பை ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்மால் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, H2O NH3 HClலாம் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ஹோமோசெயின் பாலிமர், இது வந்து ஒரு ஹெட்ரோசெயின். 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் வந்து இங்கே கம்பைன் ஆகுது, ஒரே மாதிரி இது. ஸோ growth of the chain at 1 active center, இங்கே growth of the chain at 2 active centers. ஓகே, இங்கே 2 டிஃப்ரெண்ட் குரூப், இங்கே ஒரு குரூப்ன்றதுனால. அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் த மானோமர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி டைப்பாக இருந்தால் அதை வந்து ஹோமோ பாலிமர் சொல்லுவோம். when the polymer is made up of same type of monomers, இல்லை பாலிமர்ஸ் கண்டெய்ன்ஸிங் ஒன்லி 1 டைப் ஆஃப் மானோமர். இப்போ பாலி எத்திலின்னு சொல்கிறோம், இல்லை எத்திலின் தான் மானோமர். பாலி ப்ரோப்பிலினில் ப்ரோப்பிலின் தான் வந்து மானோமர். பாலி வினைல் குளோரைடில் வினைல் குளோரைட் மானோமர். பாலி ஸ்டைரினில் ஸ்டைரின், பாலி ஐசோப்ரினில் ஐசோப்ரின், பாலி அக்ரிலோநைட்ரைடில் அக்ரிலோநைட்ரைல், வினைல் அசிட்டேட், இது எல்லாமே குளுக்கோஸ், கிளைகோஜன், இது எல்லாமே மேடப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் மானோமர்ஸ். கோபாலிமர்ஸ்னால் they have 2 or more monomers. இப்போ நைலான் 6,6ல் அடிபிக் ஆசிட் எக்ஸாமெத்திலின் டையமின், நைலான் 6,1ல் 3 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். பேக்கலைட்டில் வந்து யூரியா அண்டு ஃபீனால் அண்டு ஃபார்மால்டிஹைடு. அடுத்து யூரியாவும் ஃபார்மால்டிஹைடு சேர்ந்து அது ஒரு பாலிமர். அடுத்து மெலமின் ஃபார்மால்டிஹைடு, ஸ்டைரின் அண்டு பியூட்டாடைன், பாலி எஸ்டர்ஸ். ஸோ எஸ்டர் குரூப் கூட ஒரு ஆல்கஹால் அண்டு ஆசிட்ஸ் வந்து சேரப்போ பாலி எஸ்டர்ஸ் வருது. ஈபாக்சி
அப்புறம் அல்கைடு ரெசிட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா they are made up of 2 or more than 2 monomers. அப்போது அந்த கண்டென்ஸ்டு பாலிமர்ஸில் வர்றது வந்து கோபாலிமர்ஸ்னு சொல்லுவோம். சேம் டைப் ஆஃப் மானோமர்ஸில் வர்றது வந்து ஹோமோபாலிமர்ஸ்னு சொல்லுவோம். ஏதாவது அடுத்து லைக் ஸ்ட்ரக்சரல் யூனிட்லேயே வந்து இன்னொன்று வந்து என்னென்னா கிராஃப்ட் பாலிமர்ஸ். லைக் ஒன்று வந்து லீனியராக போகும், வேற ஒரு டிஃப்ரெண்ட் பாலிமர்ஸ் வந்து உங்களுக்கு கிராஃப்ட் ஆகிருக்கும் தனித்தனியாக. இங்கே ஏன்னு ஒரு செயின் ரன் ஆகிட்டு இருக்கு, இங்கே டிஃப்ரெண்ட்டு பி அண்டு சி வேறு மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிறப்ப அது பேர் கிராஃப்ட். ஓகே. அடுத்து பிளாக் பாலிமர்ஸ்னால் லைக் மானோமர்ஸ், ஒரு சில மானோமர்ஸ் வந்து கும்பலாகவும் அடுத்த மானோமர்ஸ் கும்பலாகவும் உங்களுக்கு பிளாக்காக இருக்கிறதுனால இது பேர் வந்து பிளாக் பாலிமர்ஸ்னு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பாலிமர்ஸ்லேயே வந்து லைக் ரேண்டம் பிளாக் பாலிமர்ஸ்னால் வந்து அந்த மானோமர்ஸ் வந்து வேறு வேறு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். ஆல்டர்னேட்டிங்னா வந்து ஏபி அந்த மாதிரியும் இருக்கும். ஓகே. அப்போ இந்த பிளாக் பாலிமர்ஸே 2 கேட்டகரி, ரேண்டம் பிளாக் பாலிமர்ஸ், ஆல்டர்னேட்டிங் பிளாக் பாலிமர்ஸ், கோபாலிமர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏபி அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே போனால் அது வந்து ஆல்டர்னேட்டிங் பிளாக் கோபாலிமர்ஸ். ரேண்டமாக ஏஎன்பி மாற்றி இருந்துச்சுன்னா இட் டசன்ட் ஃபாலோ அ பர்டிகுலர் சீக்வன்ஸ். இல்லை குரூப்பாக பிளாக்காக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பிளாக் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஹெட்டிரோ பாலிமர்ஸ். அடுத்து வந்து ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன காரணம் வந்து ப்ரைமரி கெமிக்கல் பாண்டிங் ஃபோர்ஸஸ், செகண்டரி இன்டர்மாலிகுலர். ப்ரைமரினா அந்த கோவேலன் சிசி பாண்டோ இல்லை சிஓஹெச் பாண்டோ பாண்டட் ஃபோர்ஸஸ். நான் பாண்டட்னா ஹைட்ரஜன் பாண்டிங், வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் தான் வந்து செகண்டரி பாண்ட் ஃபோர்ஸஸ். இப்போ பாலிமர் வந்து லீனியராக இருக்கப்போ அதில் வந்து வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். they have the highest degree of plasticity. In cross linkல பார்த்தீங்கன்னாக்கா molecular sliding is restricted. They do not become soft on heating. They have high strength and low plasticity. So crystalline polymers வந்து பார்த்தீங்கன்னா they are hard. The polymers with the low crystalline have the low strength. So strength பற்றி பேசுகிறாங்க. அதேமாரி it also depends upon the shape. ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைல் குரூப்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் குரூப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பாலி எத்திலின் கம்பேர் பண்ணுறப்போ அதில் எத்திலின் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டு குளோரின் போடுறப்ப அதனோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. குளோரினை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபினைல் குரூப் போடுறப்போ வந்து என்ன ஆகுது, இன்னும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது when ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் பை த பல்கியர் குரூப்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட். அதனால் வந்து they have strong van der Waals force. அதனால் வந்து மாலிகுல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. இது நமக்கு அவ்வளோ தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. கிறிஸ்டலிட்டி எல்லாம் டாக்டிசிட்டி மேபி கேட்பாங்க. டாக்டிசிட்டினா வந்து 3 டைமென்ஷனில் வந்து இந்த மாலிகுலை அரேஞ்ச் பண்ணுறப்ப வந்து இந்த ஆர் குரூப் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கா இல்லை உங்களுக்கு ஃபார் அவேல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செயின் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த செயின் வந்து ஆர் எல்லாமே சேம் சைடில் இருந்துச்சுன்னா அது ஐசோடாக்டிக், ஆல்டர்னேட்டிங்கில் இருந்துச்சுன்னா சிண்டியோடாக்டிக், ரேண்டமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஏடாக்டிக். ரேண்டம் மீன்ஸ் அந்த சைட் செயின் குரூப்ஸ் வந்து 3 டைமென்ஷனில் வந்து தே டோன்ட் ஹவ் பர்டிகுலர் அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் குரூப் ஆஃப் த பாலிமர் இந்த செயின் இஸ் நோன் அஸ் த டாக்டிசிட்டி. இந்த டாக்டிசிட்டி வச்சு நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம், ஏடாக்டிக், ஐசோடாக்டிக், சிண்டியோடாக்டிக்னு. ஏடாக்டிக்னா வந்து ரேண்டம்னு அர்த்தம். they will not have particular order. ஸோ ஜெனரலாக இந்த ஃப்ரீ ராடிக்கல் பாலிமரைசேஷன்லாம் இந்த மாதிரி ஏடாக்டிக் பாலிமர்ஸ் வந்து வரும். ஓகே. அடுத்து ஐசோடாக்டிக்னா எல்லா 6 குரூப்ஸும் சேம் சைட்லேயே வந்து இருக்கும். அப் சைட்னா அப்லேயே இருக்கும், டவுன் சைட்னா டவுனில் இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி பாலிமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டைன்டு பை த ஜீக்லர்-நட்டா கேட்டலிஸ்டில் மூலயமா வர பாலிமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தே ஹாவ் சேம் ஆர்டரில் ஒரே டைரெக்ஷனில் வந்து இருக்கும். சிண்டியோடாக்டிக்னா ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட். ஒரு ஆர் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு ஆர் இந்த பக்கம் இருக்கும், இன்னொரு ஆர் இந்த பக்கம் இருக்கும். ஆல்டர்னேட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்க சிண்டியோடாக்டிக். ஓகே. ஸோ இது வந்து இது குட்டபெட்சான்ற ஒரு ப்ராடக்ட்டு, அதில் வந்து உங்களுக்கு சிண்டியோடாக்டிக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் சிஸ் டபுள் பாண்ட்ஸ் ஆர் அமர்ஃபஸ், தே ஆல் டிரான்ஸ் ஐசோமர்
அதனால் வந்து நேச்சுரல் ரப்பர் அண்ட் குட்டபெர்ச்சா மேடப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் மானோமெரிக் 2-methyl-1,3-butadiene தான். இங்கே எல்லா சிஸ் டபுள் பாண்ட்ஸும் வந்து இருக்குது. அமார்ஃபஸ் அண்ட் பொசஸ் எலாசிட்டி மெல்ஸ் அட் லோயர் டெம்பரேச்சர். குட்டபெர்ச்சான்றது இங்கே இருக்குது எல்லாமே ட்ரான்ஸ் டபுள் பாண்ட்ஸில் இருக்கும், கிறிஸ்டலைனாக இருக்கும், ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ரெண்டுமே வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் சேம் டைப் ஆஃப் மானோமர் தான். பட் எந்த மாதிரி ஆர்டரில் பண்ணுது, இப்போ குட்டபெர்ச்சா வந்து இந்த CH3 வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த டபுள் பாண்ட் CH3 உங்களுக்கு லைக் ஹாவ் த CH3 groups and hydrogen atom lie in the opposite direction. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரப்பில் எல்லாமே சிஸ் கான்ஃபிகரேஷன்றதுனால இந்த CH3 குரூப்பும் அந்த ஹெச் குரூப்பும் சேம் டைரெக்ஷன்லே ஒரே இடத்துலையே இருக்கிறதுனால ஆல் சிஸ் கான்ஃபிகரேஷன் சேம் இதில் CH3 அண்டு ஹெச். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CH3யும் ஹெச்சும் ஆப்போசிட்டில் வந்து இருக்குது. அதனால் இந்த ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷனால் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குது, the substance is hard. குட்டபெர்ச்சாவில் வந்து ஹார்டு ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது, நேச்சுரல் ரப்பில் சிஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது. சும்மா மேபி ஒன் வேர்டுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபார்மேஷன் என்னென்னா ஹீட் பண்ணாக்கா ஒரு சில பிளாஸ்டிக்லாம் வந்து மேலே அதனோட அவுட் ஆஃப் ஷேப்பில் போகும், அது பேர் தான் அந்த டிஃபார்மேஷன். இப்போ எலாஸ்டிசிட்டி வந்து என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணால் டெம்பரேச்சர், ப்ரெஷர், மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறலாம், இல்லை டெம்பரேச்சர் கொடுக்குறப்ப மாறலாம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப மாறலாம். இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸு. அடிஷன் ஆர் செயின் டைப்ஸ் ஆஃப் பாலிமரைசேஷனில் அடுத்து அடிஷன் டைப் பாலிமரைசேஷன். அடிஷன்னா வந்து இந்த டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் சேம் டைப் ஆஃப் மானோமர்ஸ் வென் அந்த வாட் யூ கால் அந்த ஸ்டீரியோ வந்து இல்லாதப்ப லைக் உங்களுக்கு எல்லா மாலிகுல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாலியத்தினி CH2 உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே ஹைட்ரஜன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோப்ளீன் வரப்போ ஒரு CH3 இருக்குது, ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH3. இது நான் ஹெட் குரூப்னு சொல்கிறேன், இது நான் டெயில் குரூப்புன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அர்த்தம் வர்றது வந்து உங்களுக்கு ஹெட் அண்டு டெய்லாக இருக்கா இல்லை டெய்ல் அண்டு ஹெட்டாக இருக்கா அதை பொறுத்து சேம் மானோமர் தான். இது இந்த பக்கமும் கம்பைன் ஆகலாம், இல்லை ஆப்போசிட் சைட்லேயும் கம்பைன் ஆகலாம். ஹெட் டு டெய்ல் டைப்னா ஒரு மாதிரி இருக்கும், ஹெட் டு ஹெட் டைப்னா அது ஒரு மாதிரி இருக்கும், ரேண்டம் கம்பைனேஷன். ஹெட் டு டெய்ல்னா உங்களுக்கு ஐசோடாக்டிக் ஃபார்ம் பண்ணும், ஓகே. ஹெட் டு ஹெட்னா வந்து உங்களுக்கு சிண்டியோடாக்டிக் ஃபார்ம் பண்ணும், சிண்டியோடாக்டிக். ரேண்டம்னா அகெயின் ஏடாக்டிக் ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். இந்த அடிஷன்லேயே வந்து உங்களுக்கு 3 கேட்டகரி இருக்குது. அந்த மானோமர்ஸ் லைக் இப்போ Cl இருக்குது, இல்லை ஹைட்ரஜன் இல்லாத வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டம். இந்த பக்கம் CH2 நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு வேறு ஒரு குரூப் வரப்போ அந்த பல்கி குரூப்பை ஹெட்டுன்னு எடுத்துக்கப்போ அந்த பல்கி இல்லாத குரூப் டெய்ல்னு எடுத்துக்கிட்டாக்கா அது எந்த காம்பினேஷனில் கம்பைன் ஆகுதுன்றதை பொறுத்து உங்களுக்கு நிறைய பாலிமரைசேஷன் வருது. அடுத்து ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அடிஷனே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கலில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெயின் எல்லாத்துலேயுமே 3 ஸ்டெப்ஸ் இருக்கும், இனிஷியேஷன், ப்ராபகேஷன், டெர்மினேஷன். ஸோ இனிஷியேஷன் வந்து உங்களுக்கு ஜெனரலாக பென்சாயில் பெராக்சைடு, பியூட்டைல் பெராக்சைடு இல்லை ஒரு லைட் ரியேஜென்ட் வந்து என்ன பண்ணும், அதுதான் ஸ்டார்ட் பண்ணி ரேடிக்கல்ஸ் க்ரியேட் பண்ணும். இப்போ இங்கே வந்து COOன்னு இருக்குது, பென்சாயில் பெராக்சைடு, ஓகே. ஸோ அது ரெண்டு உங்கள்கிட்ட ஃபார்ம்ஸி ஒரு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து என்ன பண்ணுது, மானோமர்கிட்ட போயிட்டு மானோமர் எக்ஸைட்டேஷனுக்கு அது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் க்ரியேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இனிஷியேட்டர் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனிஷியேட்டர் ரேடிக்கல் வந்து இட் ப்ராபகேட்ஸ் வித் த செயின். இந்த CH2 Y could be எனி செயின், அது Clலாம் இருக்கலாம், இல்லை CH3 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அப்போது இது என்ன பண்ணுது, இது கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ப்ராபகேஷன் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக டெர்மினேஷன்ஸ் வந்து 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஒன்றா சேர்றப்ப டிஸ்ப்ரொபோனேஷன் நடக்கலாம், ஓகே. ஸோ அப்போ வந்து 2 polymers 1 saturated other saturated ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஜென்ரலாக ஃப்ரீ ரேடிக்கலில் இங்கே எலக்ட்ரான் டாட் தான் வந்து உங்களுக்கு அதை ப்ராபகேட் பண்ணி முடிக்க வைக்கிறதுமே. இது அயனிக் பாலிமரைசேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷீஸ் வந்து இனிஷியேட் பண்ணும். அந்த செயினில் வந்து கார்பன் மேலே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அப்போ கேட்டயானிக் பாலிமர்ஸ், ஓகே, கேட்டயானிக் பாலிமர்ஸ் அதுதான் வந்து அடுத்த பாலிமர் கூட சேர்ந்து லைக் இட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் த ப்ளஸ் சார்ஜஸ் ஓவர், ஓகே.
ஃபைனலாக டெர்மினேஷன் வந்து ஒரு ஆனியான் வந்து அது கூட ரியாக்ட் பண்ணி இட் கம்ப்ளீட்ஸ் த ரியாக்ஷன். ஓகே, ப்ராபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஸோ வாட் எவர் இட் இஸ் கேட்டியானிக் மெக்கானிசம் தான் அந்த பாலிமர் செயினில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணும் அந்த மாதிரி. இப்போ ஃப்ரீ ராடிக்கலில் டாட்னு பார்த்து இங்கே ++ன்னு பார்ப்பேன். அப்போ ஆனியானிக்கில் அப்படியே ரிவர்ஸ் தான், மைனஸ் வரும். ஆனியானிக்கில் இசட் மைனஸ் வரும், கார்பன் மேலே மைனஸ் வரும், கார்பானியான் வரும், அங்கே கார்போ கேட்டியான் வந்துச்சு. அகெயின் கார்பானியான் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி செயினை ப்ராபகேட் பண்ணி அது ஒரு கேட்டியான் வந்து ஃபைனலாக வந்து இந்த ரியாக்ஷன் வந்து டெர்மினேட் பண்ணும். அது இல்லாமல் ஒரு கோஆர்டினேஷன் பாலிமரைசேஷன் இருக்குது. அது எதுனா ஜீக்லர் நெட்டா கேட்டலிஸ்ட். ஸோ ஒரு கேட்டலிஸ்ட் வரும், அது வந்து கேட்டலிஸ்ட் கூட ஐ மீன் மோனோமர் கூட ரியாக்ட் பண்ணி இட் கிவ்ஸ் தி ஒரு ப்ராடக்ட். திருப்பியும் வந்து இது வந்து அடுத்த பாலிமர் கூட ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து ஃபைனலாக டெர்மினேஷனில் வந்து அந்த கேட்டலிஸ்ட்டு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்போ ஜீக்லர் நெட்டா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீக்லர் நெட்டா கேட்டலிஸ்ட்னால் என்னென்னா TiCl4 இல்லை ZrBr3 இல்லை வெனேடியத்தோட ஹேலைட்ஸோ, ஜிர்கோனியத்தோட ஹேலைட்ஸ், இல்லை குரோமியத்தோட ஹேலைட்ஸ், இல்லை மாலிப்டினத்தோட ஹேலைட்ஸ், இல்லை அலுமினியம் குளோரைட், இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஹேலைட்ஸ் கூட அந்த ரியாக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுறப்ப அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். சிண்டியோடாக்டிக் ஐசோடாக்டிக் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, தே ஆர் வெரி ஹைலி கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் இங்கே வந்து என்னென்னா 2 மாலிகூல்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும், அப்போ கண்டென்ஸ் ப்ராடக்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமெத்திலின் டையமீனில் இங்கே இருக்க ஹெச்சும் இங்கே இருக்க OHும் வெளில போயிட்டு வாட்டராக போயிட்டு யூ காட் தி NHCO பாண்ட். ஓகே, இது N டைம்ஸ். ஓகே, அதே மாதிரி கோபாலிமரைசேஷனில் பியூட்டாடைனும் ஸ்டைரினும் ரியாக்ட் பண்ணுறது பாலி பியூட்டாடைன் ஸ்டைரின் SBRன்னு சொல்லுவோம், இல்லை GRS ரப்பர் சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுது, இங்கே இருக்க இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கிறோன்னா வந்து இந்த பாண்டு இங்கே போகும், இந்த பாண்டு வந்து இந்த இது கூட சேர்ந்து ஓகே இது வெளில போகும். ஓகே, CH அந்த மாதிரி சொல்லிட்டு ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி N டைம்ஸ் CH to CH டபுள் பாண்ட் CH to இது ஒரு பாண்டை மேக் பண்ணியிருக்கு இது கூட இப்போ வந்து ஸோ யூ கெட் த GRS ரப்பர் இல்லை SBR ரப்பர், அது ஸ்டைரின் பியூட்டாடைன் ரப்பர். இது வந்து ஒரு கோபாலிமரைசேஷன். ஓகே, இங்கே என்ன மாலிகூல்ஸ் வந்து இங்கே வந்து போச்சு, இங்கே எந்த மாலிகூலும் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அடிஷன் தான். ஓகே, அண்டர்கோயிங் பாலிமரைசேஷன், கோபாலிமரைசேஷன், இந்த ப்ரொடக்ஷன். அடுத்து வந்து லாஸ்ட் டாபிக் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். நம்ம வந்து நேச்சுரல் ரப்பர் இருக்குது ஐசோப்ரீனா என்ன 2-methyl-1,3-butadiene அது வந்து நேச்சுரல் ரப்பர் மோர் எலாஸ்டிக் இன் கேரக்டர். ஓகே, அது வந்து நம்ம சல்ஃபர் கூட போட்டு ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த லீனியராக இருக்க செயின் வந்து இங்கே கிராஸ் லிங்க்லாம் ஃபார்ம் ஆகி சல்ஃபர் வந்து ஃபார்ம் பண்ணி அதை ரொம்ப ஸ்ட்ராங் அண்டு ரிஜிடாக மாற்றுறது. அப்போது சல்ஃபர் இஸ் அ வல்கனைசேஷன் ஏஜென்ட் யூஸ்டு ஃபார் நேச்சுரல் ரப்பர். அதர் கெமிக்கல்ஸ் ஆல்சோ யூஸ்ட். ஆனால் என்ன ஆகும், ஒரு லீனியராக இருக்குது கிராஸ் லிங்க்டாக எங்கே மாற்றுது, இது பேர் தான் வந்து வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸ் சல்ஃபர் யூஸ் பண்ணுவோம். லைக் அதர் வல்கனைசேஷன் இஸ் சிந்தட்டிக் ரப்பர், சிலிகான்ஸ், குளோரோப்ரீன்க்கு வந்து என்னென்னா சல்ஃபர் காம்பவுண்ட்ஸு, மெட்டாலிக் ஆக்சைட்ஸ், பெராக்சைட்ஸ், அசிட்டோசைலின், யூரித்தேன், இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம். வல்கனைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரப்பர் ரெக்வைர்ஸ் ஹீட். ஆல்சோ தான் எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், சம் கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், சம் காம்பவுண்ட்ஸ். இப்போ சிலிகான் வல்கனைசேஷன் மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் கேரி அவுட் பண்ணுறோம். இதுக்கு ஹீட்டுக்கு பதிலாக நம்ம லைட் ரேடியேஷனை யூஸ் பண்ணுறாங்க சிலிகான் வல்கனைசேஷனுக்கு. அப்போ வல்கனைசேஷனாக ஒரு நேச்சுரல் ரப்பரை ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கிறத ஹார்டாக மாற்றுறது. ஓகே, இட் ஹாஸ் அ மோர் இண்டஸ்ட்ரியல் வேல்யூஸ். ஏன்னா டயர்ஸ் ஹார்டாக இருக்கிற டயர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, பைப்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வி யூஸ் தட் வல்கனைசேஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில இதோட எத்திலீன் மாலிகுல் வந்து பாலித்தீன் வந்து கொடுக்கும். நைலான் 6 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த கேப்ரோலாக்டம் இல்லை அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குது. இது வந்து ஒரு அமினோ ஆசிட் அந்த எடுத்திங்கனாக்கா நடுவில் CH2 இது N டைம்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நைலான் 6 வரும். பாலிஸ்டைரின் ஸ்ட்ரக்சர் வந்து என்னென்னாக்கா ஒரு ஃபினைல் குரூப்பு லைக் CH2 டபுள் பாண்ட் CH C6H5.
ஓகே, இதுதான் வந்து ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு CH2 CH6H5 அப்படி n டைம்ஸ் வந்து கொடுக்குது. ஓகே, இது வந்து பாலிஸ்டைரின். இது கேவ்லாரோட ஸ்ட்ரக்சர். கேவ்லார் வந்து ஒரு பென்சாயிக் ஆசிட், இந்த டையமின், இது ரெண்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு கேவ்லார்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. பேக்கலைட் வந்து ஃபீனால் அண்ட் ஃபார்மால்டிஹைட் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஒரு ப்ராடக்ட். வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க OHம் இந்த அடுத்த மாலிகுலோட OHம் சேர்ந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனாக்கா அதே மாதிரி 1 டைமென்ஷனில் போகலாம், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷனில், அந்த மாதிரி எப்படினாலும் போகலாம் கண்டென்சேஷனில். இந்த நைலான் 6,6ல் அடிபிக் ஆசிட் வந்து 6 கார்பன் ஆட்டம் இருக்கும். அது கூட எக்ஸ்லாமெத்திலின் டையமின் போடுறப்ப யூ கெட் திஸ் குரூப் அண்டு இது சேர்ந்து வந்து CONHன்னு வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து நைலான் 6,6. அடுத்து பாலி எஸ்டர்னால் வந்து இந்த பக்கம் ஆசிட் குரூப், இந்த பக்கம் லைக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஓகே உங்களுக்கு டாலிக் ஆசிட் அண்டு எத்திலின் கிளைகால் ரெண்டும் சேர்ந்து பாலிஸ்டர் பாலிஎத்திலின் டெரித்தாலேட் வந்து ஃபார்ம் ஆகுது. பாலி யூரித்தேன் வந்து இப்படி தான். ஸோ RCO RC+1O NH R'NHCO இந்த குரூப் வந்து சேர்ந்து உங்களுக்கு யூ கெட் த பாலி யூரித்தேன் லிங்கேஜ். பாலிஎத்திலின் டெரித்தாலேட் அப்படி தான். ஸோ இது மேலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி பாலிமர் யூனிட். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பாலிமர்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ், அடிஷன் என்ன, கண்டென்சேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து கிளாசிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். தென் ஃபியூ பாலிமர்ஸ், வல்கனைசேஷன், இவ்வளோ தான். ஸோ வெரி ஈஸி தான் பாலிமர்ஸ் வந்து. நீங்கள் ஜஸ்ட்டு தூங்குறப்போ இந்த சும்மா கேட்டாலும் சரி பார்த்தாலும் சரி இது உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸி டாபிக். ஆர்கானிக் அளவுக்கு இது டஃப் கிடையாது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் பார்ட். இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.